So hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு கிளாஸ் 12 சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸில் செகண்ட் சாப்டரோட செகண்ட் பார்ட் பார்க்குறோம். நேற்று வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தோம் சரியா. ஸோ என்னென்ன பார்த்தோன்றதை அப்படியே ஒரு முறை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் பாருங்கள். ஸோ மெயினாக பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ வாட் இஸ் கால் பொட்டென்ஷியல் பார்த்துருப்போம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னா நான் பார்த்துருப்போம். பொட்டென்ஷியலாக ஒர்க் டன் பை யூனிட் சார்ஜ், அதோட யூனிட் வோல்ட்டு. ஸோ அப்புறம் பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். இந்த மூணு ஃபார்ம்லாம் எப்போவுமே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. ஃபோர்ஸு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, பொட்டென்ஷியலு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒர்க் பொட்டென்ஷியலோட டூ ஃபார்முலா பார்த்துருப்போம். டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னும் போது V is equal to 1/4πε0 Q/R. நெக்ஸ்ட் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸ்னும் போது 1/R1 மைனஸ் 1/R2 வந்திருக்கும். கன்சர்வேட்டிவ் நேச்சர் அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் ட்ராவல்டு. அப்புறம் கிராஃப் பார்த்துருப்போம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் வோல்ட்டுக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னும் போது ஆர் ஸ்கொயர்னு வரும், வோல்ட்டுன்னும் போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ ரெண்டுத்துக்கும் கிராஃப் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பொட்டென்ஷியல் டியூ டு த பாயிண்ட் சார்ஜஸ். டூ பாயிண்ட் சார்ஜஸ்னால் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் மாதிரி ரெண்டுத்தோட பொட்டென்ஷியலும் ஆட் பண்ணி போட்டிருப்போம். அப்புறம் இந்த டெரிவேஷன் இம்பார்ட்டண்டாக பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட் டியூ டு த டைபோல் சரியா. P cos theta by 4πε0 R². சரி, அந்த ஃபார்முலா கிளியராக ஞாபகம் வச்சுங்க. ஸோ எக்ஸாமில் கரெக்டாக பார்த்து எழுதுங்க. அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் கேட்டிருக்காங்கன்னா பொட்டென்ஷியல் டியூ டு டைபோல் கேட்டிருக்காங்க பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். 2 சிஸ்டம் பார்த்துருப்போம், 3 சிஸ்டம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுவும் பார்த்துருப்போம் சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பொட்டென்ஷியல் டியூ டு த டைபோல் டவ் இஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் டீட்டா, அந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ இந்த ரிலேஷன் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர்ஆர்டிஎல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆஃப் கண்டக்டர்ஸ் இதோட ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் ஜீரோவாக இருந்திருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும், அது மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இன்சைட் த கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ. கண்டக்டரில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து ஜீரோ, அது கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம இந்த பார்ட்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் சரியா. ஸோ கூடவே நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. கான்சென்ட்ரேட் கிளியராக பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ஒன் ஷாட் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த டெரிவேஷன் சின்ன டெரிவேஷன் தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் எ சார்ஜ்டு கண்டக்டர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் எ சார்ஜ்டு கண்டக்டர் அப்படின்னும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா காஸ்லா ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். காஸ்லா அப்படின்னும் போது பை இஸ் ஈக்குவல் டு இ டாட் டிஎஸ், க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ டாட் டிஎஸ்ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பை இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது நான் ஆகும் பாருங்கள், இ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா சிக்மா எடுப்போம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஏ. அப்போ கியூ என்னும் போது சிக்மா ஏ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். கியூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏவா. ஸோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ பை எப்சிலான் நாட்டு. ஸோ இந்த ஏரியாவும் கேன்சல் பண்ணினா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சிக்மா பை எப்சிலான் நாட் சரியா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த சார்ஜ் கண்டக்டர் ஃபார்முலா வந்து இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ இதை கிளியராக ஞாபகம் வச்சுங்க. ஸோ கெப்பாசிட்டரில் இதை பேஸ் பண்ணி தான் சம் போடும் கரெக்டாக. ஸோ இதன் ஒரு முறை கிளியராக பார்த்துங்க. காஸ்லாவோட ஃபார்முலாவே தான் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இ டாட் டிஎஸ் கியூ பை பை இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். சர்ஃபேஸ் சார்ஜ்ன்றதால சிக்மானா கியூ பை ஏ, கியூ வந்து சிக்மா ஏ போட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது ஏரியா கேன்சல் பண்ணிட்டோம்னா இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ கெப்பாசிட்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இது எப்படின்னா ரெசிஸ்டார் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. ரெசிஸ்டார்னா அந்த டிவைஸ் பேர். ஸோ நம்ம பார்த்துருப்போம்ல ரெசிஸ்டார் 10th பார்த்துருப்போம். இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு 3 லைன் இருக்கும். ஸோ ரெசிஸ்டாரோட சிம்பிள் இது மாதிரி போட்டிருப்போம் சரியா. ரெசிஸ்டார்னா அந்த டிவைஸ் பேர், அது பண்ணுற ப்ராப்பர்ட்டி பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி கெப்பாசிட்டர். ஸோ இதெல்லாம் தான் கெப்பாசிட்டரு. இது பண்ணுற வேலை பேர் தான் கெப்பாசிட்டன்ஸ். அதோட கெப்பாசிட்டி சொல்கிறதா கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸு ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. இதில் எந்த மூவிங் பார்ட்ஸும் இருக்காது. உள்ள ஒரு மெட்டாலிக் பிளேட்ஸ் சரியா, லைக் பேப்பர் தான்
அலுமினியம் பேப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஒரு அலுமினியம் பேப்பரு, இந்த சைடு கண்டக்டர் இருக்கும். இதுக்கு மேலே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு இன்சுலேட்டர் மேபி பேப்பர் கூட வச்சுருப்பாங்க. பேப்பர் வச்சுட்டு இதேமாரி இன்னொரு அலுமினியம் பேப்பர் சரியா வச்சுட்டு அதோட டெர்மினல் இந்த சைடு வச்சுட்ருப்பாங்க. இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படியே ரோல் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சுட்ருப்பாங்க சரியா. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ மட்டும் நம்ம பார்த்தோன்னா 2 பிளேட்ஸ் இருக்கும். கெப்பாசிட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மெட்டாலிக் பிளேட்ஸ் செப்பரேட்டட் பை த இன்சுலேட்டிங் மீடியம். ஸோ ஒரு பிளேட்டு இங்கே இன்னொன்று வந்து ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ பெருசாக இருக்குது ப்ளஸ்ஸு, சின்னதாக இருக்கிறது மைனஸு சரியா. ஸோ இதான் வந்து கெப்பாசிட்டர் அண்ட் கெப்பாசிட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது என்ன வேலை பண்ண போகுது அப்படின்னா, இது வந்து ஒரு குட்டி பேட்ரி மாதிரி ஒர்க் பண்ணும். எப்படின்னா எக்ஸஸ் சார்ஜஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது இது சப்ளை பண்ணும் சரியா. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு நம்மளுக்கு இருக்குது பார்த்தியா, அதில் டீட்டெயிலாக படிப்போம். ஸோ ஏசி சர்க்யூட்டில் கெப்பாசிட்டர் எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா, சரி கெப்பாசிட்டன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்கள். ஸோ இதில் இந்த 2 பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் வரும். ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் அக்வயர் ஆச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் சார்ஜஸ் அக்வயர் ஆகும். ஸோ இந்த சார்ஜஸ் எவ்வளோ அக்வயர் ஆகுதுன்னா இந்த பேட்டரி பொறுத்து. நான் கம்மி பேட்டரி கொடுத்தேன்னா மேபி 1 or 2 சார்ஜஸ் தான் உட்காந்துருக்கும். நிறைய பொட்டன்ஷியல் இங்கே கொடுக்கும்போது நிறைய சார்ஜஸ் உட்காந்துருக்கும். அதுதான் சார்ஜஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ரொபோஷனல் எடுத்து தான் சின்னு போடுவாங்க. அதுதான் கெப்பாசிட்டன்ஸ். C is equal to Q/V. ஸோ SI யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபாரட் சரியா. ஸோ சார்ஜோட யூனிட் வந்து 1 ஃபாரட் அப்படின்னா 1 கூலும் பர் 1 வோல்ட் சரியா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ்னால் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிடும். கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா a capacitor system consists of 2 conductors separated by an insulator. The charge Q and the potential difference V across them, then Q is directly proportional to V. Q is equal to CV. கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னும் போது Q/V அதோட யூனிட் வந்து ஃபாரட். இது கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டரோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் லைன். ஸோ ஒன்று பெருசு ஒன்று சின்னது போட்டோன்னா அது வந்து பேட்ரி. ஓகே நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த parallel plate கெப்பாசிட்டர். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நான் எப்படி டெரைவ் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மெட்டாலிக் பிளேட்ஸாக, ஒன்று வந்து ப்ளஸ்ஸு இன்னொன்று வந்து மைனஸு, செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் D, ஏரியா வந்து A சரியா. கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஜென்ரல் ஃபார்முலா கெப்பாசிட்டன்ஸ் C is equal to Q/V. ஸோ இதை வச்சு தான் டெரைவ் பண்ண போகிறோம். C is equal to Q/V. இப்போ இது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அப்போ சிக்மா தான் இருக்கும். சிக்மா is equal to சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. சிக்மா is equal to Q/A. அப்போ நம்மளுக்கு Q மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்னா சிக்மா A. Q is equal to சிக்மா A. கரெக்டாக Q is equal to சிக்மா A எடுத்துப்போம். இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதேமாரி வோல்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வோல்ட்டோட ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிலேஷன் பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்ட் பர் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சரியா. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்ட் பர் யூனிட் டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ இந்த V மட்டும் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் பாருங்கள். ஸோ அப்போ இந்த V மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பாருங்கள். V is equal to எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இப்போ கண்டுபிடிச்சிடுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ இதையும் தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V is equal to சிக்மா எப்சிலான் நாட் பை D. ஸோ அப்போ இதுதான் வந்து Vயோட ஃபார்முலா. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். Qவோட வேல்யூ இங்கே இருக்குது, Vயோட வேல்யூ இங்கே இருக்குது. ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கெப்பாசிட்டன்ஸ் வந்துருப்போம். C is equal to Qக்கு பதில் சிக்மா A, Vக்கு பதில் சிக்மா D பை எப்சிலான் நாட். அப்போ இந்த சிக்மாவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது எப்சிலான் நாட் A பை D சரியா. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் parallel plate கெப்பாசிட்டர்னா இதான் ஃபார்முலா. C is equal to எப்சிலான் நாட் A பை D. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஏரியா ஆஃப் த பிளேட்ஸ். இந்த ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன். இது கிளியராக ஞாபகம் வச்சுங்க. கெப்பாசிட்டன்ஸ்னால் Q/V. இந்த ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். Qக்கு வந்து சிக்மா ஃபார்முலா. சிக்மானா Q/A. ஸோ அதை வச்சு Q மட்டும் கண்டுபிடிச்சிப்போம். Qனா சிக்மா ஏன்ட்டு
பாக்ஸ் போட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட் வோல்டேஜ் வேணும், அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிறீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்ட் பர் யூனிட் டிஸ்டன்ஸு, வோல்ட்னும் போது இடி, எலக்ட்ரிக் ஃபீல்டு டு டிஸ்டன்ஸு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் என்ன பண்ணுவோம், சிக்மா பை எப்சிலான் நாட் போட்டோன்னா ஸோ வியும் தெரிஞ்சிச்சு. ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சிக்மா சிக்மா கேன்சல் ஆகிடுச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி. சரியா? ஸோ இதை கிளியராக ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு இதுலேயே ஸ்பெஷல் கேசஸ் நிறைய இருக்கும். ஃபஸ்ட் கேஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் கேஸில் 2 பிளேட்டுக்கு நடுவில் ஆர் மீடியம் மட்டும்தான் இருந்துச்சு. அதோட கெப்பாசிட்டன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி. சரியா? நெக்ஸ்ட் கேஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 கெப்பாசிட்டருக்கு நடுவில் டைஎலக்ட்ரிக் மீடியம், மைக்கா இல்லை பேப்பரு, இன்சுலேட்டர், எனி இன்சுலேட்டர் வைக்க போகிறோம். ஸோ அப்படி வைக்கும்போது அதோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ அதோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கே வேல்யூ தெரியணும். கே அப்படின்னும் போது எப்சிலான் இ நாட் பை இ. சரியா? கே அப்படின்னும் போது இ நாட் பை இ. அப்போ இ தான் நம்மளுக்கு தேவை. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் பிட்வீன் த ரீஜன்னா வந்து இ நாட் பை கே. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ கே டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரி, இதை வச்சு எப்படி அந்த டெரிவேஷன் பண்ணுறதுன்றதை கிளியராக பார்ப்போம். ஸோ இது வந்து கேஸ் 2. கேஸ் டூவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 பிளேட்டை கேஸ் 2ல் டைஎலக்ட்ரிக் மீடியமை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து உள்ளே பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைஎலக்ட்ரிக் மீடியம் பிளேஸ் பண்ணிட்டோம். சரியா? ஸோ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் பண்ண ஆகிடும்னா டைஎலக்ட்ரிக் மீடியமில் பண்ணதால இ நாட் பை கே டைம்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே டைஎலக்ட்ரிக் மீடியமில் இ நாட் பை கே டைம்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் அதே தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து டி தான். இதோட பிளேட் ஏரியா தான். ஸோ ஏரியா ஆஃப் த பிளேட் ஏரியா தான். சரியா? ஸோ இங்கேயுமே கெப்பாசிட்டன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஏ. கியூக்கு அதே தான் வரப்போகுது. கியூனா அது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ்னா ஃபார்முலா இங்கே தப்பாக எழுதியிருக்கேன் பாருங்க. கெப்பாசிட்டன்ஸ்னா அது சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. சரியா? ஸோ சிக்மாக்கு தான் என்ன பண்ணுவோம், சார்ஜ் பர் யூனிட் ஏரியா எடுத்தோம்னா கியூவோட வேல்யூ சிக்மா. ஏங்க என்ன பண்ணமோ அதே தான். சரி, ஆனால் இப்போ வோல்டேஜ் மட்டும் லைட்டாக மாறும் பாருங்கள். வோல்டேஜ்னா ஆகும் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்ட் பர் யூனிட் டிஸ்டன்ஸா, அப்போ வி வந்து இடின்னு வரப்போகுது. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது, இ இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை கே இருக்கா. ஸோ அப்போ வி இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை கே டி. இ நாட்ன்றது ஆர் மீடியம் மாதிரி. இ நாட்டோட வேல்யூ சிக்மா பை எப்சிலான் நாட். இதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு இந்த இ நாட் பதில் சிக்மா பை எப்சிலான் நாட், கே அந்த கே அப்படியே டிவிஷன்லேயே இருக்கும், டி. ஸோ அப்போ வி வேல்யூ இது, கியூ வேல்யூ இது. சரியா? நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி தான். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு கியூக்கு பதில் என்ன போட்டுப்போம், சிக்மா ஏ போட்டுப்போம். விக்கு பதில் என்ன போட்டுக்கணும், இதை போட்டுக்கணும், சிக்மா டி பை எப்சிலான் நாட் கே. ஸோ சிக்மா சிக்மா கேன்சல் ஆச்சுன்னா இந்த எப்சிலான் நாட் கே மேலே வந்துடும். சரியா? ஸோ சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் கே ஏ பை டி. இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது கே டைம்ஸ் எப்சிலான் நாட் ஏ பை டி. அப்போ லாஸ்ட் கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் கம்பேர் பண்ணுங்க. இதை நான் டேஷ்னு கூட கன்சிடர் பண்ணுறேன். லாஸ்ட் கேஸில் என்ன வந்திருக்கும், சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி. அப்போ இந்த சி டேஷை நான் எப்படி சொல்லலாம்னா கே டைம்ஸ் ஆஃப் சி. ஸோ டைஎலக்ட்ரிக் மீடியமை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆச்சுன்னு பாருங்கள். இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ், இந்த ஃபார்முலா வச்சு சொல்லாமே. இன்க்ரீசஸ். வெரி குட். ஸோ ஏன்னா கே டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அது ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்லாம் கேட்டாங்கன்னா அதை எப்படி சொல்லணும்னு பாருங்கள். சரியா? ஸோ கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா, வோல்டேஜ் இந்த ஃபார்முலா இருக்கா. ஸோ வோல்டேஜ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ டிஸ்டன்ஸா. ஸோ இங்கே டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆனதால வோல்டேஜும் டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சா. ஸோ இந்த வோல்டேஜ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ வோல்டேஜ் ரெடியூசஸ், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். கரெக்டாக வச்சு பாருங்கள். ஸோ டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கும் போது வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் லாஜிக். சரியா? ஸோ இந்த லாஜிக்கை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. இதையும் நோட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ தேர்ட் கேஸ் பார்ப்போம். தேர்ட் கேஸ் வந்து என்னதுன்னா டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். டைஎலக்ட்ரிக் ஸ்லாப்.
டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னா அதே லாஜிக் தான். 2 parallel பிளேட் கெப்பாசிட்டரு நடுவில் வந்து என்னதுன்னா ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். போன முறை வந்து இந்த டைஎலக்ட்ரிக் ஸ்லாப்பை ஃபுல்லாக 2 பிளேட்ஸுக்கு நடுவில் ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நடுவில் மட்டும் தான் வச்சுருக்கோம். சரியா, நடுவில் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ அப்போ இது மாதிரி வைக்கும் போது இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டி தான். சரியா, ஸோ இது வந்து திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் வந்து டி. சரியா, திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் வந்து டி. இது வந்து ஏரியா. இந்த சைடு பாசிட்டிவ் இருக்கும், அந்த சைடு நெகட்டிவ் இருக்கும், அதெல்லாம் மென்ஷன் பண்ணிடணும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது இ நாட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆரில் இருக்கிறது இ நாட். இங்கே வந்து நான் இருக்கும் இ நாட் பை கே, இங்கே வந்து இ நாட் இருக்கும். சரியா, ஸோ இந்த கேஸ் வைக்கும் போது இதோட கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டெரைவ் பண்ணும். சரியா, அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். ஸோ கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்ம்லாம் அதே தான். சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை பி, இதுதான் வரப்போகுது. சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை பி. கியூக்கு எப்பவுமே அந்த எல்லா கேஸ்லையுமே எதாவது பண்ணிப்போம். சிக்மா வந்து கியூ பை ஏ அப்படின்னா கியூ வந்து சிக்மா ஏன்னு எடுத்துப்போம். சரியா, ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் தான் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா V1 + V2ன்னு எடுக்க போகிறோம். ஏன் அப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டா. ஸோ அந்த 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதால வோல்டேஜ் மட்டும் நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்ட் பர் யூனிட் டிஸ்டன்ஸ், இது தெரிஞ்சதான். அப்போ வோல்டேஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ டிஸ்டன்ஸ். சரியா, ஸோ அப்போ இந்த ரீஜனில் மட்டும் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை V1ன்னு எடுத்துக்கிறேன், மற்ற 2 டிஸ்டன்ஸை வந்து V2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை பாருங்க, V1 என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரீஜன். ஸோ இந்த ரீஜனில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, எவ்வளோன்னா V1 வந்து இந்த ரீஜன் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ V1 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அப்போ V1 அப்படின்னும் போது இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள், E0 by K, அதோட டிஸ்டன்ஸ் வந்து T. இதை எடுத்துக்கிறேன். அப்போ V2ன்றது இந்த ரீஜனையும் சேர்த்து சொல்ல போகிறேன். ஏன்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு E0, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், இது மொத்தம் D, இது நடுவில் இருக்கிறது T. அப்போ மீதி டிஸ்டன்ஸ் வந்து நான் இருக்க போது D - T. சரியா, இந்த லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுங்க. சரியா, அப்போ இந்த இடத்துல V சப்ஸ்டியூட் பண்ணலாம். V is equal to V1 + V2 V1 + V2. அப்போ E0 by K times T plus E0 into D minus T. சரியா, ஸோ இது ரெண்டுத்தையும் காமனாக வெளியில் எடுப்பாங்களா, எது காமனாக இருக்கும், E0 வெளியில் எடுத்துட்டுனா T by K plus D minus T. ஸோ இந்த ஆர்டரை நீ எப்படி மாற்றி ஆகுதுனாலும் ஓகே தான். சரியா, ஸோ இந்த ஆர்டரை நம்ம மாற்றி ஆகுதுனால ஓகே தான். அப்போ வியோட வேல்யூ இது. நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். E0 வந்து சிக்மா பை எப்சிலான் நாட், இதையுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா V is equal to சிக்மா பை எப்சிலான் நாட் T by K plus D minus T. சரியா, ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் C is equal to Q by B. ஸோ C is equal to Q by Bன்னும் போது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, Qக்கு வந்து சிக்மா ஏ, Bக்கு வந்து இந்த வேல்யூ சிக்மா பை எப்சிலான் நாட் T by K plus D minus T. சிக்மா கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த எப்சிலான் நாட் மட்டும் நான் மேலே எடுத்திருக்கேன். C is equal to எப்சிலான் நாட் A by T by K plus D minus T. சரியா, ஸோ இதை கிளியராக பார்த்துங்க. ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் parallel plate with டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். சரியா, இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த வோல்டேஜ் மட்டும் V1 + V2 ரெண்டாக பிரிஞ்சிடும். ஸோ V1னா E0K அப்படியே எடுத்துப்பீங்க, V2னா இந்த டிஸ்டன்ஸு E0 into D minus T அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டுனா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுலேயுமே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் கூட கொடுத்துருவாங்க. என்ன தரலாம் அப்படின்னா, இந்த திக்னஸ் T வந்து திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் வந்து D/2 அப்படின்னு கொடுத்துருவாங்க. கேப் D/2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம், ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இந்த இடத்துல திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு D வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், 2Tன்னு எடுத்துக்கலாம். சரியா, D வந்து 2T சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வேணுன்ற சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இது மாதிரி அவங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் அதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கணும். இதுதான் அதோட பேஸ் ஃபார்முலா. இதை மட்டும் கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. இது நோட் பண்ணிங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டைஎலக்ட்ரிக்ஸ் அண்ட் போலரைசேஷன் அப்படின்னா நான் பார்த்தலாம்.
டை எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னா ஸோ டை எலக்ட்ரிக்ஸ்னா இந்த டயக்ராம் வச்சே பார்த்துருங்க. இதில் போலார் மாலிகல் நான் போலார் மாலிகல்ஸ் இருக்குது. ஸோ போலார் மாலிகல்ஸ்னால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் தனியாக இருக்குது, மைனஸ் தனியாக இருக்குது. இதுவே ஒரு டைபோல் மாதிரி ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ இஃப் த சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆஃப் த மாலிகல்ஸ் do not coincide then it is called polar molecules. polar moleculesனா ஜஸ்ட் சென்டர்ஸ் ஆர் செப்பரேட்டட், தனித்தனியாக இருக்கும், டைபோல் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ நான் போலார் அப்படின்னும் போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் கோயின்சைட், அதுதான் வந்து நான் போலார் மாலிகல் சொல்லிடலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் போலார் மாலிகல்ஸ்னால் கோயின்சைடாக இருக்குமா? ஸோ இது மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸும் ஒன்றாவே இருந்திருக்கும். இப்போ இதை தூக்கி ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இது மாதிரி ஒரு ஃபீல்டில் வைக்கும் போது என்ன நடக்கும்னா, இந்த சைடு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அப்போ ஏற்கனவே ஒன்றா இருந்த இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்னால் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் சைடு அட்ராக்ட் ஆகும், பாசிட்டிவ்லாம் இந்த சைடு அட்ராக்ட் ஆகும். அப்போ இது மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு இது ஒரு டைபோலாக க்ரியேட் ஆகும். சரியா? ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதுவே போலார் சப்ஸ்டன்ஸ் ஏற்கனவே இது மாதிரி தனித்தனியாக தான் பிரிஞ்சிருக்கும், மைனஸ் ப்ளஸ், ஆனால் பட் டிஃப்ரெண்ட் அலைன்மெண்ட்டில் இருந்திருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோன்னே என்ன ஆச்சு பாருங்க, அலைன்மெண்ட்லாம் ஒன்றா மாறி இருக்கும். சரியா? இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த டைஎலக்ட்ரிக் என்ன எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டா? ஸோ இப்போ இதில் என்ன நடக்கும்னு பாருங்கள். ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இ நாட்டு. சரியா? எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இ நாட்டு. நம்ம வைக்கும் போது என்ன ஆகும், உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகிருக்கும், அதுதான் வந்து இபி. ஸோ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இதுவே டைஎலக்ட்ரிக்கு, இதுவே கண்டக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ. ஏன் ஜீரோ அப்படின்னா வெளியில் வந்த இ நாட்டும் உள்ளே வந்த இன்டியூஸ்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், அதனால இ நாட் மைனஸ் இபி ஜீரோவாகிட்டு இருக்கும். ஆனால் இது டைஎலக்ட்ரிக்ன்றதால டைட்டாக பவுண்டாக இருந்தது, கொஞ்சம் மட்டும் தான் இன்டியூஸ் ஆகிருக்கும். அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கா, இ நாட் மைனஸ் இபி கொஞ்சம் வேல்யூ இருக்கும். அதுவே கண்டக்டர்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாகிட்டு இருக்கும், இதில் வந்து ஜீரோ ஆகாமல் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இ இஸ் ஈக்குவல் டு இ நாட் மைனஸ் இபி. சரியா? இதை கிளியராக ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாகுது, நம்ம கொடுத்த ஃபீல்டோட இது கம்மியாகுது. எவ்வளோ டைம்ஸ் கம்மியாகும்னா கே டைம்ஸ் கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து சார்ஜ் ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் பார்த்தலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் பார்த்தாலாம். கெப்பாசிட்டரில் 3 கேஸ் பார்த்தோம். இந்த 3 கேஸ்லையுமே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் பார்க்க போகிறோம். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் எப்படி பார்க்கணுன்றதை அப்படியே கிளியராக பார்த்துட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். சி வந்து எப்சிலான் நாட் ஏ பை டி. கெப்பாசிட்டன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை பி, பினா கியூ பை சி. இதெல்லாம் பார்த்துட்டோமா? ஸோ ஒர்க் டன் தான் வந்து எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். நம்ம லோயர் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம், எவ்வளோ ஒர்க் பண்ணமோ அதான் வந்து எனர்ஜியாக ஸ்டோர் ஆக போகுது. ஒர்க் டன் அப்படின்னும் போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா பொட்டன்ஷியலாக ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜா. அப்போ ஒர்க் டன் அப்படின்னா வோல்டேஜ் இன்டூ சார்ஜ். ஸோ இதை தான் இங்கே போட்டிருப்பாங்க. சேஞ்ச் இன் ஒர்க் டன் அப்படின்னா வி இன்டூ சேஞ்ச் இன் சார்ஜ். டிடபிள்யூ வேணும்னும் போது வோல்டேஜுக்கு பதில் கியூ பை சி போட்டுருமா? இப்போ இதை இன்டெகிரேஷன் டிடபிள்யூ வந்து கியூவி பை டிக்யூன்னு இருக்கா, நம்மளுக்கு ஒர்க் தான் வேணும். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் டிடபிள்யூன்னு வரும். ஸோ அப்போ இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது நான் இடம் பாருங்கள், வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துலாம் கியூ டிக்யூன்னு வரும். இன்டெகிரேஷன் ஃபார்ம்லாம் தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்னும் போது எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். ஸோ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன்னா, அப்போ 1 பை பி இன்ட்டு இது கியூ டிக்யூவோ சேம் தானே இருக்குது, கியூ ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும். ஸோ அப்போ 1 by 2 q ஸ்கொயர் பை சி அப்படின்னு வரும். இது கிளியர். இதை ஒரு முறை நான் தெளிவாக அப்படியே போட்டு வரேன், கிளியராக பார்த்துட்டு வாங்க. நியூ பேஜில் போடுறேன். ஸோ அதை கிளியராக எப்படி பண்ணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டெரிவேஷன் மட்டும் கிளியராக பார்த்துங்க. ஸோ பொட்டன்ஷியல் அப்படின்னும் போது ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ், இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒர்க் டன் மட்டும் வேணும் அப்படின்னும் போது பொட்டன்ஷியல் இன்டூ சார்ஜ்னு வரும். இங்கே வந்து சேஞ்ச் இன் ஒர்க் டன், சேஞ்ச் இன் சார்ஜ் வந்துடும். சரியா? ஸோ இப்போ ஒர்க் டன் வேணும் அப்படின்னும் போது 0 to q dw அப்படின்னு போட்டுப்பீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் டனுக்கு பதில் வோல்டேஜ் இன்டூ டிக்யூ போட்டுப்போம். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வியா. இப்போ வி மட்டும் வேணும்னா
q by c வந்துரும். ஸோ அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 0 to q, vக்கு பதில் q by c dq போட்டுப்போம். c கான்ஸ்டன்ட், கெப்பாசிட்டன்ஸ் மாற போதில்லை. 1 by c 0 to q q dq. சரியா? அப்போ q dq வரும்போது இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது நான் வரும் பாருங்க, 1 by c இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது q ஸ்கொயர் பை 1 by c இன்டூ q ஸ்கொயர் பை 2 0 to q லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதான் வரப்போகுது. 1 by 2c q ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ இதுதான் வந்து எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டரு. இப்போ இதுலேருந்தே ஒரு 2 ஃபார்முலாவை மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, c இஸ் ஈக்குவல் டு q பை பியா. ஸோ அதை ஒரு முறை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நான் வரும் பாருங்கள், 1 by 2 q ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். சிக்கு பதில் qv போட்டிங்கன்னா ஒரு q போயிடும். அப்போ இதில் வேறு என்ன வருது பாருங்கள். ஸோ கெப்பாசிட்டன்ஸோட ஜென்ரல் இது எனர்ஜி ஸ்டோர்டு q ஸ்கொயர் பை 2c. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இன்னும் ஒரு 2 ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம்னு சொன்னோன்னா அது எப்படி பண்ணணுன்றது பாருங்கள். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, c வந்து q பை வின்னு தெரியும். கெப்பாசிட்டன்ஸ் வந்து c இஸ் ஈக்குவல் டு q பை வியா. இதை தான் நம்ம ஆல்டர் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ எனர்ஜி ஸ்டோர் டேம் 1 by 2 q ஸ்கொயர், சிக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம்னா q பை v. ஸோ q இங்கே இருக்கும், v வந்து மேலே வந்துடும். வேணா நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிங்க. 1 by 2 q ஸ்கொயர் பை q இன்டூ வின்னு வந்துடும். q கேன்சல் ஆச்சுன்னா 1 by 2 qv. இது ஒரு ஃபார்முலா. சரியா? ஸோ எனர்ஜி ஸ்டோருக்கு 1 by 2 qv இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இந்த q பதிலே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னா, q பதிலே cvன்னு யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ நான் வரும் பாருங்கள், எனர்ஜி ஸ்டோர்டு இஸ் ஈக்குவல் டு 1 by 2c. இந்த q பதில் q ஸ்கொயர் இருக்கா, அப்போ c ஸ்கொயர் v ஸ்கொயர்னு ஆகிடும். ஒரு c போச்சுன்னா 1 by 2 cv ஸ்கொயர். ஸோ எனர்ஜி ஸ்டோர்டுக்கு வந்து 3 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா 1 by 2c q ஸ்கொயர் இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு 1 by 2 qv ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு 1 by 2 cv ஸ்கொயர் இது ஒரு ஃபார்முலா. சரியா? ஸோ 3 ஃபார்முலாவில் எது வேணால் நம்ம கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஸ்டோர்னா இது. நெக்ஸ்ட்டு எனர்ஜி டென்சிட்டி. ஸோ இதுவும் சிம்பிளாக முடிஞ்சிடும். எனர்ஜி டென்சிட்டினா எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். சரியா? எனர்ஜி டென்சிட்டினா எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். எனர்ஜி இப்போ தானே கண்டுபிடிச்சோம். ஸோ எனர்ஜி வந்து 1 by 2 cv ஸ்கொயர் எடுத்திருப்போம். வால்யூம்னா ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸு. ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்துடும். இதையுமே நான் டெரைவ் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னும் போது எனர்ஜி பை வால்யூம். சரியா? ஸோ எனர்ஜியோட வேல்யூ வந்து 1 by 2 cv ஸ்கொயர் எடுத்துப்பாங்க. வால்யூம் வந்து ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இது ரெண்டுத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். எனர்ஜி டென்சிட்டின்னும் போது 1 by 2 cv ஸ்கொயர் பை ad. சியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். கெப்பாசிட்டன்ஸ்னால் கண்டுபிடிச்சோம் 1 by 2. கெப்பாசிட்டன்ஸ் சி வந்து எப்சிலான் நாட் a by d. ஸோ அப்போ அந்த சிக்கு பதில் எப்சிலான் நாட் a by d இன்டூ வி ஸ்கொயர். வி ஸ்கொயர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்ட் பர் யூனிட் டிஸ்டன்ஸு. அப்போ வி வந்து நான் வரும் இ இன்டூ டி வரும். அதுவுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினா ஸ்கொயருன்றதால இ ஸ்கொயர் இன்டூ டி ஸ்கொயர் டிவைடட் பை ஏடின்னு வரும். ஸோ இதுவுமே மேலே ரெசிப்ரோகேட் பண்ணுறோங்க. 1 by 2 எப்சிலான் நாட் ஏ பை டி இன்டூ இ ஸ்கொயர் டி ஸ்கொயர். இது எதுவும் இல்லைன்னா 1 by 1 அந்த 1 மேலே வந்துடும். ஏ பை டின்னு வரும். ஏஏ கேன்சல் பண்ணுறங்க. டி ஸ்கொயர் கூட கேன்சல் ஆகிடும் பாருங்க. இங்கே இந்த ரெண்டு டி போச்சுன்னா அப்போ எனர்ஜி டென்சிட்டி வந்து 1 by 2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர். சரியா? இது நிறைய இடத்துல தேவைப்படும். இதையும் ஞாபகம் வச்சுங்க. எனர்ஜி டென்சிட்டினா 1 by 2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர். சரியா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இதுதான், 1 by 2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர். எனர்ஜி டென்சிட்டி கிளியராக பார்த்து வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். சரியா? கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் பார்த்தலாம். சரியா? இது ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னு பாருங்கள். ரெசிஸ்டார் இன் சீரீஸ் பேரலல் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ரெசிஸ்டார் இன் சீரீஸ்னால் இது மாதிரி இருக்குது. ரெசிஸ்டார் இன் சீரீஸ்னால் ஃபார்முலா வந்துருக்கும். RS இஸ் ஈக்குவல் டு R1 + R2 + R3 போயிடுவோம். ரெசிஸ்டார்ஸ் இன் பேரலல் அப்படின்னும் போது இது மாதிரி இருக்கும். அதோட ஃபார்முலா வந்து 1 by RP இஸ் ஈக்குவல் டு 1 by R1 + 1 by R2. அதே மாதிரி டாட் போயிட்டே இருந்திருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக வரப்போகுது.
குவைட் ஆப்போசிட் அப்படின்னா ஃபஸ்ட்டு எத்தனை ஃபார்முலாவை மெமரைஸ் ஞாபகம் வச்சுக்கணும். கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் இது மாதிரி வரப்போதா. சரி, நான் ஒரு 3 கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன். கனெக்டட் பை த பேட்ரி சோர்ஸ் இது மாதிரி போட்டேன். சரியா, இதோட கெப்பாசிட்டன்ஸு இதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். சீரீஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சா, பேரலுக்கு இப்படி வந்துச்சா, இங்கே பேரலுக்கு தான் இது மாதிரி வரப்போகுது. 1/CS கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் தான் 1/C1 + 1/C2 + 1/C3 வரப்போகுது. இதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சணும். ரெசிஸ்டாரும் கெப்பாசிட்டரும் ஆப்போசிட்டில் இருக்கும். இது 10th ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. ரெசிஸ்டார் இன் சீரீஸ்னால் R1 + R2 + R3, பேரலல் தான் வந்து நான் 1/R2 = 1/R1 + 1/R2 வரும். இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் தான் 1/CS = 1/C1 + 1/C2 இது மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இதோட கெப்பாசிட்டன்ஸ் C1, கெப்பாசிட்டன்ஸ் C2, கெப்பாசிட்டன்ஸ் C3, இதோட வோல்ட்டு V. இந்த வோல்ட்டு தான் என்ன ஆயிருக்குன்னா ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ சீரீஸில் வோல்டேஜ் வந்து ஆட் ஆகிட்டே போகும். V1, இங்கே இருக்கிறது V2, இங்கே இருக்கிறது V3. சரியா, ஸோ எப்போவுமே சீரீஸ் பொறுத்த வரைக்கும் எது சேமாக இருக்கும்னா கரண்ட் I சேமாக இருக்கும். இந்த இடத்துல கரண்ட்டுக்கு பதில் சார்ஜுன்னு சொல்லுவோம். சரியா, Q சேமாக இருக்கும். வோல்டேஜ் தான் வந்து இங்கே 10 வோல்ட் 9 வோல்ட்னா 3 வோல்ட் 3 வோல்ட் 3 வோல்ட் அது மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் சேமாக இருந்தால் வோல்டேஜ் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ V = V1 + V2 + V3. சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா C = Q/V. ஸோ கெப்பாசிட்டன்ஸ்னால் C = Q/V. V மட்டும் வேணும்னா V = என்ன வரும், அப்படியே மாறிடும், Q/C. இப்போ V வோல்டேஜ் இன் சீரீஸ் டோட்டல் வோல்டேஜ் வந்து Q/C சீரீஸ்ன்றதால இதை போட்டுக்கிறான். ஒன்று வந்துக்கோ இப்போ தனியாக போட்டுக்கிறான். V1னா Q/C1. இங்கே QC1 இப்படி போட்டிருக்கோன்னா சார்ஜஸ் எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும், அதனால காமனாக Qனே போட்டுப்பேன். கெப்பாசிட்டன்ஸ் C1 இது. V2க்குனா வரும் Q/C2. அதேமாரி V3 வந்து Q/C3. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ VS அப்படின்னு சீரீஸ்ன்றதால VS கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். Q/CS = Q/C1 + Q/C2 + Q/C3. இப்போ இதில் காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னா Q சார்ஜ் காமனாக இருக்கா. அப்போ 1/C1 + 1/C2 + 1/C3. ஸோ இந்த சார்ஜ் கேன்சல் பண்ணினா 1/CS = 1/C1 + 1/C2 + 1/C3. ஸோ சொன்னடா ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வந்துச்சு பாருங்கள். ஸோ கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸோட ஃபார்முலா தான் CS = 1/C1 + 1/C2 + 1/C3. 4 கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னா டாட் போட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா, ஸோ இதான் வந்து கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ். நெக்ஸ்ட்டு பேரல் காம்பினேஷனும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல், கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல். சரியா, ஸோ ரெசிஸ்டர் இன் சீரீஸ் 10th பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் சாப்டரில் அதெல்லாம் பார்ப்போம். திரும்பி 3rd சாப்டரில் ரெசிஸ்டர் இன் சீரீஸ் பேரலல் பார்ப்போம். அதே மாதிரி செல்ஸ் இன் சீரீஸ் பேரலல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். 3 மார்க் கொஸ்டின்ஸில் அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இப்போ கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல் இதோட டயக்ராம் நம்மளே ஒன்று மென்ஷன் பண்ணிடலாம். ஒரு 2 கெப்பாசிட்டர் நான் எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஒரு கெப்பாசிட்டர், இது மாதிரி ஒரு 2 கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையுமே ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா, பேட்டரியில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோமா. ஸோ இதை வந்து வோல்டேஜ் வீண் எடுத்துக்கிறேன். C1 C2 போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜஸ் தான் ஸ்ப்ளிட் ஆகும். Qன்றது Q1 + Q2ன்னு போயிடும். பேரலில் வந்து வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். சரியா, வோல்டேஜ் ரிமைன் சேமாக இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து டெரைவ் பண்ணலாம். இப்போ C = கெப்பாசிட்டன்ஸ் C = Q/V. C = Q/V. அப்போ இந்த இடத்துல Q தான் நம்மளுக்கு வேணும். Qவை வந்து நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா CVன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதை எப்படி மென்ஷன் பண்ணிட்டு வரேன் பாருங்க. QP பேரலல்னும் போது CP வோல்டேஜ் சேம் அப்படியே வச்சுக்கிறேன். Q1 நம்ம என்ன சொல்லலாம்னா Q1 அப்படின்னா C1 வோல்டேஜ் சேம்ன்றதால V மட்டும் போட்டுக்கலாம். Q2ன்னும் போது கெப்பாசிட்டன்ஸ் மாறும், வோல்டேஜ் சேம்ன்றதால V மட்டும் போட்டுக்கலாம். சரியா, இப்போ இதெல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்க. ஸோ இந்த QPன்னு எடுத்துக்கிறேன் பேரலல்ன்றதால CPV = C1V + C2V. அப்போ வோல்டேஜ் இதில் வோல்டேஜ் சேமாக இருக்கா, வோல்டேஜ் VVன்னு இருக்காது, காமனாக எடுத்துட்டோம்னா C1 + C2ன்னு வரும். ஸோ இந்த வியும் கேன்சல் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் வந்து C1 + C2
அப்படி போட்டுக்கலாம் சரியா. ஸோ இங்கே நான் ரெண்டே எடுத்து சால்வ் பண்ணதால C1 + C2. இப்போ n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா C1 + C2 + C3 + டாட் 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 போயிட்டே இருக்கும் சரியா. எத்தனை கெப்பாசிட்டர்ஸ் இருக்கோ அத்தனை வந்து பேரலாக ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம் சரியா. ஸோ இப்போ பேரலாக கனெக்ட் பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா ப்ளஸ்ன்னு வருதுல்ல. ஸோ இதை கிளியராக பார்த்து வச்சுங்க. ஸோ லாஜிக் வைஸ் பார்த்தோன்னா இவ்வளோதான் மொத்த கான்செப்ட்ஸுமே சரியா. ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக பார்த்துக்கணும். இன்றைக்கி ஒர்க்காக என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், இப்போ டெரிவேஷன்ஸ் மட்டும் கிளியராக பார்த்துக்கணும். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பொட்டென்ஷியல்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பொட்டென்ஷியல் Vனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், V டியூ டு பாயிண்ட் charge, V due to point charge. Next potential due to system of charges, system of charges. இதிலே நம்ம நெக்ஸ்ட் நான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா potential due to electric dipole, V due to dipole சரியா. டைபோலில் ஜென்ரல் பாயிண்ட்டை நம்ம பார்த்துருப்போம். ஜென்ரல் பாயிண்ட், அந்த ஜென்ரல் பாயிண்ட்லேயே ஆக்சியல் ஈக்குவட்டோரியல், அதுலேயே ஆங்கிள் 0 ஆங்கிள் 90 டிகிரி சொல்லி ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் முடிச்சிடணும். V டியூ டு டைபோல், பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இம்பார்ட்டண்ட்டு, அதில் வர கான்செப்ட்ஸு கிளியராக பார்த்துக்கணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கிளியராக பார்த்துக்கணும். ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸு, ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்ட் பர் யூனிட் டிஸ்டன்ஸு -dV/dRன்னு போட்டிருப்பாங்க. E is equal to -dV/dR இந்த ரிலேஷன் பார்த்துப்பீங்க. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்னைக்கு பார்த்தது, E is equal to σ/ε0 காஸ்ல வச்சு டிரைவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இம்பார்ட்டன்ட். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் தான் இந்த மூணு கேசஸ் C is equal to ε0A/D வித் டைஎலக்ட்ரிக்னா K டைம்ஸ் வந்துட்டுருக்கோம். வித் டைஎலக்ட்ரிக் ஸ்லாப்னா E0/K T/K + T - T அந்த ஃபார்முலா. 3 கேசஸ் கெப்பாசிட்டர் 3 கேசஸ் கெப்பாசிட்டரோட 3 கேசஸ் கிளியராக பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டரோட 3 கேஸ் பார்த்தோமே எனர்ஜி ஸ்டோர்டு, எனர்ஜி டென்சிட்டி, அந்த ரெண்டு எனர்ஜி ஸ்டோர்டு, எனர்ஜி டென்சிட்டி, அப்புறம் கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் சரியா. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் மொத்த கான்செப்ட்ஸுமே நான் இன்னொரு முறையாக ரீகேப் பண்ணியிருக்கேன். சப்போஸ் டவுட்னாலுமே இந்த வீடியோவுமே இன்னொரு முறை பாருங்கள் சரியா. இதை அப்லோட் பண்ணுறோம் எப்படியோ இப்போ. ஸோ இதை பார்த்துட்டு இதை அப்படியே ஒரு நோட்டில் அழகாக டீட்டெயிலாக எழுதி வச்சுங்க. எக்ஸாம் அப்போ இதை மட்டும் அப்படியே ரீகேப் பண்ணிங்க. நாளைக்கு வந்து நம்ம நியூமரிக்கல்ஸ் பார்த்தலாம் சரியா.